கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தாங்க. லெஃப்ட் ஓவர் வச்சுட்டு ஒரு ரெசிபி. நான் இன்றைக்கி வந்து பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம மதியம் சாதத்துக்கு செஞ்ச தாளித்த பருப்பு வச்சு ஒரு கட்லெட் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது. கான்செப்ட் என்னென்னா, சாப்பாடை வேஸ்ட் பண்ண வேணாங்கிற கான்செப்ட் தான். சரி, அதை போய் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். என்னென்ன காய் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பாதி வெங்காயம், ஒரு கேரட்டு, கொஞ்சம் ஒரு அரை குடை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் காலிஃப்ளவர், இது பச்சை பட்டாணி, அப்புறம் என்னென்ன உங்களுக்கு காய் இருக்குதோ, பீன்ஸு, அதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் காரமும் நான் வந்து மஞ்சளும் காரப்பொடியும் வந்து இதில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பும் இதில் இருக்குது. ஸோ இதை பைண்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இது தேவைப்படும். பிரெட் க்ரம்ஸ், அதை டாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு, ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறம் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். திக்னஸ் எவ்வளோ வருதுன்றதை பார்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் சாட் மசாலா, இது ஒரு டீஸ்பூன் இருக்கும். இவ்வளோ தான் தேவையான பொருள். வாங்க இப்போ குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு ஸ்நாக். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம காய்கறியெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ கேரட் போட்டுக்கிறேன். குடமிளகா போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே நான் போட்டு வதக்கியிருக்கேன். வெங்காயம், கேரட், குடமிளகா. இதில் வந்து நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். இது நான் தாளிச்ச பருப்பு தான் போட்டிருக்கேன். அதனால இதில் காரம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்த ரவையை வந்து போட்டுக்கிறேன். ரவை போட்டோன்னா அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிடும். கட்டி இல்லாமல் நம்ம கிளறிக்கலாம். அது ரவை போட்ட உடனே கொஞ்சம் லேசாக கட்டி தட்டும். நான் எடுத்து வச்சிருந்த எல்லா ரவை போட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தாலே எல்லாமே போட்டேன். அதனால தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள். வத்திட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. இது இன்னும் ஆற கொஞ்சம் இருக்கும். ஸோ இதை நல்லா ஆற விட்டுறலாம் நம்ம. ஓகே, நான் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறேன் நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்லே இந்த பருப்பு ரவை மிக்சர், இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்துட்டு நான் இது போட்டுக்கிறேன், சாட் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி தழை, அதெல்லாம் போட்டு சேர்த்து பிரட்டிக்கலாம். இது கொத்தமல்லி தழை எங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் நிறைய போடுறேன். ஆக்சுவலாக கட்லெட் எல்லாத்துக்குமே வந்து கொத்தமல்லி தழை நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும். இதில் எடுத்து வச்சு இந்த சாட் மசாலா இதில் நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ பிரெட் க்ரம்ஸ் வந்து அவ்வளோ சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து பைண்டிங்க்கு நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா இந்த உருண்டை மாதிரி தட்டை வரணும் கட்லெட் ஷேப்புக்கு. நல்லா பிடிக்க வருது நம்மளுக்கு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து கட்லெட் ஷேப்பில் உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 2 பக்கமும் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு கையில் ஒரு பெரிய சைஸ் பால் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் கட்லெட் உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டிக்கலாம். கையில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். நான் கையில் எண்ணெய் எதுவுமே தேய்க்கல. உருட்டிட்டு நம்ம கட்லெட் ஷேப்புக்கு இது பண்ணி பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கோட் பண்ணிடலாம். நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு நிறைய பிரெட் க்ரம்ஸ் தேவை இருக்காது, நல்லா பைண்டாகி தான் இருக்குது. ஏன்னா பருப்பு பெரும்பாலும் நைட் நம்ம எடுத்துக்க மாட்டோம், தாளிச்ச பருப்பு. அதை அப்படி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து டீயோட சர்வ் பண்ணிடலாம். எல்லா கட்லெட்ஸையும் வந்து நான் பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு கோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று டீப் ஃப்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஷாலோ ஃப்ரை. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன்.
கடலை நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி தானே பண்ணி எடுக்க போகிறோம் பேனில். அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட 20 நிமிஷம் வச்சுருந்துருப்பேன். இப்போ இது வந்துட்டு ஒன்று ஒன்று நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம கிரில் பேன் இருந்தால் கூட கிரில் பேனில் சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் செவந்துருச்சு. நம்மளோட பருப்பு கட்லெட் வந்து ரெடி. இதை எடுத்துகிட்டு ஒரு கெச்சப் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் டீ கூட. நம்மளோட கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.